ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மீனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. பெண் பிள்ளை அழகாக கண்டினியூஸாக பேசின்னு இருக்கா. 36 வாக்கியங்களை சொல்லிட்டா. ராமானுஜரும் அசந்து கேட்டுருக்கார். ஒரு வாக்கியமும் முத்து முத்தாக இருக்குது. ஒரு வாக்கியமும் எங்கேருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாளோ தெரியல, அப்படி ரசிச்சுன்னு இருக்கார் ராமானுஜர். இப்போ சொல்ல போகிற வாக்கியம் 37வது வாக்கியம் ராமானுஜருக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை பற்றின ஒரு வாக்கியம். யாருன்னா திருக்கச்சி நம்பியை பற்றி. ஸோ இந்த வாக்கியம் 37வது வாக்கியம். 31லேருந்து சொல்கிறேன். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே, கொண்டு தெரிந்தேனோ திருவடியை போலே, இழைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீக்கரை போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை போலே. இப்போ 37வது வாக்கியம். அவனுரைக்க பெற்றேனோ திருக்கச்சியாரை போலே. திருக்கச்சி நம்பி, அவரோட பேர் காஞ்சிபூர்ணர் தான் சொல்லுவாளாம். அவர் ஒரு வைஷ்ய குலத்தை சேர்ந்தவர். வைஷ்ய குலம்னா யூஸ்வலாக பிஸ்னஸ் மைண்டடாக இருப்பா. அவளுக்கு பிஸ்னஸ் சாதாரணமாகவே அவளுக்கு பிஸ்னஸ் ரொம்ப நன்னா வரும். ஒரு சந்தர்ப்பத்தில் இவ பசங்களை கூப்பிட்டு அவள் அப்பா இந்த திருக்கச்சி நம்பி அவளோட பிரதர்ஸ் அவரையும் கூப்பிட்டுட்டு அவள் அப்பா சொத்தெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துட்டாளாம். பசங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாரும் அவா உங்களோட திறமையை காமிச்சு இந்த பிஸ்னஸில் உயர்ந்து வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். அப்போ உடனே எல்லாரும் அவாவா போயிட்டு எல்லாரும் அவாவா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவள் அப்பா கிட்ட சொன்னாலாம், இந்த மாதிரி நான் இதில் பணம் முதலீடு போட்டிருக்கேன், இவ்வளோ லாபம் வரும், இப்படி வரும் அப்படின்னு ஒரு பிள்ளையும் அவளோட பிஸ்னஸோட இதெல்லாம் சொன்னாலாம். உடனே இவரை கேட்ட உடனே, திருக்கட்சியை கேட்ட உடனே அவர் சொன்னாராம், கலங்கா பெருநகரில் சேம வைப்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னோட பூர்வ என்னோட எண்டு அந்திம காலத்துக்காக சேமிப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெருமாளுக்கு கைங்கரியம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பூவிருந்தவல்லி அப்படின்ற ஊரில் ஒரு அழகான தோட்டத்தை வாங்கி அந்த தோட்டத்தில் அழகான பூச்செடிகள் எல்லாம் வளர்த்து மாலையை தொடுத்து நான் வரதருக்கு போட்டு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம். தட் இஸ், அந்த மாதிரி நான் புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னாராம். அப்போ உடனே அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா பெரியாழ்வார். ஏன்னா பெரியாழ்வார் அழகாக நந்தவனம் அமைச்சு வடபத்திர சாய்க்கு மாலையெல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தார். இன்னொரு இன்ஸ்பிரேஷன் யார்? தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவர் நேத்தி இந்த வாக்கியத்தில் பார்த்தோம் இல்லையா, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எப்படி அழகாக நந்தவனம் அமைச்சு அழகழகாக பூவெல்லாம் வளர்த்து அந்த பூவெல்லாம் மாலையாக கட்டி பெருமாளுக்கு போட்டுருந்தார். அதோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மாலாக்காரர். ஸோ கிருஷ்ணர் அழகாக அந்த மாலாக்காரருக்கு மோட்சம் கொடுத்தார் இல்லையா. ஸோ இதுதான் உச்சிதமான ஒரு கைங்கரியம் பெருமாளுக்குன்னு நினச்சி இவரும் அந்த நந்தவனத்தை உருவாக்கி அழகாக மாலை போட்டு தொடுத்து மாலை போட்டுருந்தார். பெருமாளுக்கு, ரங்கனுக்கு போட்டு அழகு பார்த்துருந்தார், வரதருக்கு போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்படியே அவர் காஞ்சிபுரத்துக்கே ஒரு நாள் வந்துட்டார். அங்கேயே செட்டில் ஆகிடுறதா பிளான் பண்ணிட்டார் அவர். காஞ்சிபுரம்ன்றது ஆக்சுவலாக ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தி, வெயில் ரொம்ப ஜாஸ்தி. இப்போது இப்படி இருக்கிறச்சே அங்கே உள்ள பெருமாளை போய் பார்க்கறச்சே பெருமாளுக்கு அப்படியே முத்து முத்தாக வேர்த்திருந்துதான் முகத்தெல்லாம். அப்போ உடனே இவர் நினச்சாராம், என்ன இது பெருமாளுக்கு இந்த ஊர்லேயே இந்த வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு வேர்க்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆலவட்டம்னா விசிறி, ஒரு விசிறியை எடுத்துன்னு அழகாக பெருமாளுக்கு விசிறி விடுறாராம். விசிறி விட்டானா பெருமாள் அசந்து போயிட்டானாம். இந்த காலத்தில் இந்த மாதிரி கலியுகத்தில்
இப்பேற்பட்ட ஒரு பக்தனா, பெருமாளுக்கு வேர்க்கிறதுன்னு அழகாக விசிறி விடக்கூடிய ஒரு பக்தனா அப்படின்ட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டாராம். இவர் எந்த சுயநலமும் இல்லாமல் பெருமாளை வந்து தன் சிநேகிதனாக நினச்சி, ஒரு தந்தையாக நினச்சி, ஒரு தாயாக நினச்சி, அப்படி ஒரு உறவோட அழகாக விசிறி விடுறார். ஐயோ, பெருமாளுக்கு இப்படி இந்த வேர்க்கிறதே அப்படின்ட்டு அழகாக விசிறி விட்ட உடனே பெருமாள் அசந்து போயிட்டு, பெருமாள் வந்து இந்த இந்த திருக்கட்சியோடு நம்ம பேசணும் அப்படின்ட்டு அவரோட அர்ச்சாவதார மூர்த்தினா நம்ம மெயின் டெய்டி. உற்சவ மூர்த்தின்றது வந்து வெளில வரும், அர்ச்சாவதார மூர்த்தி வந்து கர்ப்பகிரகத்துலேருந்து வெளில வராது. அந்த அர்ச்சாவதார மூர்த்தி அப்படியே அவர் வந்து அந்த மூர்த்தியோட இதில் வடிவத்தில் இவருக்கு காட்சி கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாராம். திருக்கட்சி நம்பிக்கை அப்படியே ஆனந்தம். ஏன்னா அந்த பவழவாயை பார்க்குறதே ஒரு அழகு. அந்த பவழவாய் இப்படியும் அப்படியே அசைஞ்சு பேசித்து அதுலேருந்து குரல் வெளில வந்ததுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அழகாக பெருமாள் பேச ஆரம்பிச்சிட்டாராம். இவரும் எவ்ரிடே கார்த்தால வந்துருவாராம். அழகாக வாழவட்டத்தை எடுத்துன்னு வந்து விசிறின்னு இருப்பாராம் பெருமாளுக்கு. விசிற பெருமாள் வந்து அழகாக இவர் கூட பேசிகிட்டே இருப்பாராம். பக்தர்கள்லாம் அவரை பார்க்க வரைச்சே ஒரு பக்தன் பற்றினும் சொல்லுவாராம். இந்த பக்தன் வேண்டின்னு இருக்கான் ஒரு விஷயத்த, அந்த விஷயம் அவனுக்கு நல்லதே கிடையாது. நான் நிறைய விதத்தில் சொல்லி பார்த்துட்டேன், அவனுக்கு மறைமுகமாக சொல்லி பார்த்துட்டேன், இது நல்லதில்லை வேண்டான்னு. ஆனாலும் அந்த விஷயத்துக்கே வேண்டின்னு வரான் அப்படின்னு வரான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், உடனே டேர்ன் பண்ணி இது யார் இந்த பக்தன் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் திருக்கட்சி நம்பி அப்படி பண்ணலையாம். அவர் வந்து பெருமாளோட வாயே பார்த்துட்டு இருக்காராம், பெருமாள் பேசுகிற அழகையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காராம், பெருமாள் சொல்கிற அந்த வார்த்தைகளோட அழகை பார்த்து அப்படி ரசிக்கிறாராம். அப்படியே பெருமாளோட இதுலேயே கண்ணை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காராம். அப்போ அது மாதிரி பெருமாளும் வந்து விடாமல் எல்லா விஷயமும் திருக்கட்சி நம்பிக்கிட்ட சொல்லின்னு வராராம். குட்டி விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் இருக்குது, எல்லா விஷயத்தையும் சொல்லின்னு வராராம் அவ்வளோ அழகாக. ஸோ ஆனால் திருக்கட்சி நம்பிக்கை ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு அப்படியேற்பட்ட ஒரு சந்தோஷம். அப்படியே பெருமாளை பார்த்துண்டு அந்த கைங்கரியம் ஆலவட்டத்தால் விசிறிண்டு அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்துட்டுருக்கார். இப்படி இருக்கிறச்சே ஒரு சந்தர்ப்பத்தில் சனி பகவான் இந்த திருக்கட்சி நம்பிக்கை 7 நாட்டு சனி பிடிக்கிற நிலைமை வந்துடுது. ஸோ அதனால் அவரோட ஜாதகப்படி அவருக்கு 7 நாட்டு சனி அந்த தசை ஆரம்பிக்கணும். பட் ஆனால் சனி பகவான் என்னென்னா, இவர் பெருமாள் இடத்துல இருக்கிறதுனால பெருமாள் கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்ட்டு வராராம். யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம்ல, இப்போ நம்ம குழந்தை ஸ்கூலில் படிக்கிறதுன்னா நம்ம நேராக போய் ஸ்கூலில் நம்ம குழந்தைய எதுக்காவது வெளில அழைச்சின்னு போகணும், சம் பர்மிஷன் வேணும் அப்படின்னா நம்ம நேராக போய் கிளாஸில் போயிட்டு அந்த குழந்தைய அப்படி கூப்பிட மாட்டோம். நம்ம ஒரு ப்ரோட்டோக்கால் ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னா, ஒரு பிரின்ஸிபலை போய் கேட்குறது, அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் வந்து டீச்சர்கிட்ட சொல்லுவாள், ஓகே அவளை அந்த குழந்தைக்கு பர்மிட் பண்ணு, அலோவ் பண்ணுன்னு சொல்லுவாள். அப்போது நம்ம குழந்தைய வந்து அவளே ஐஷன் வருவாள் பிரின்ஸிபல் ரூமுக்கு, நம்ம குழந்தைய ஐஷன் போவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும்ல, அந்த மாதிரி திருக்கட்சி நம்பி வரதனோட இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் வந்து பெருமாளை ஒரு தடவை கேட்டுட்டு தான் இவருக்கு சனி தோசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட வந்தாராம். பெருமாள்கிட்ட வந்த உடனே பெருமாள் சொன்னாலும், என்னது இது 7 வருஷமா அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் என்ன சொன்னான்னா, நீ கொஞ்சம் ஓரமாக நில்லு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொல்லிட்டாராம். ஸோ சனி பகவானும் அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தாராம். திருக்கட்சி நம்பி வந்தாராம் கார்த்தால ஆஸ் யூஷுவல் சந்தோஷமாக ஆலவட்டத்தை தூக்கிண்ட பெருமாளுக்கு விசிறத்துக்கு வந்த உடனே, நம்பியாரே எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டோம். சொன்னோடனே திருக்கட்சி நம்பி ரொம்ப சந்தோஷமாக, நல்லா உங்களோட அருளால் உங்களோட எந்த பூர்வ ஜென்மத்தை நான் என்ன கடன் என்ன புண்ணியம் பண்ணேனோ எனக்கு அந்த புண்ணியத்தினால உங்கள் கூட இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு, இப்போ தான் வந்திருக்கேன் அந்த பாக்கியத்தோட, அதனால் எனக்கு அந்த பாக்கியத்தை பரிபூர்ணமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்கிறாராம். உடனே நீ வந்து ஒரு 7 வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமான்னு கேட்குறாராம். உடனே திருக்கட்சி நம்பியை சிரிச்சிட்டு, என்ன இப்போ தான் நான் வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே என்ன பிரிவை பற்றி பேசுகிறீங்க, வேறு ஏதாவது பேசுங்கோ அப்படிங்கிறாராம்.
உடனே பெருமாள் சொல்கிறாராம், இல்லை 7.5 வருஷம் சரி, 7.5 வருஷம் வேண்டாம், ஒரு 7.5 மாதம் பிரிஞ்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாராம். உடனே திருக்கட்சி இப்போ தானே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு, பிரிவை இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன் உங்ககிட்ட, அதுக்குள்ளே பிரிவை பற்றி பேசினா என்ன, அதெல்லாம் பேசக்கூடாது, பிரிவை பற்றியே பேச, வேறு ஏதாவது பேசுங்கோ, நல்ல பக்தரோட அனுபவங்களை சொல்லுங்கோ, இல்லைன்னா எனக்கு ஒரு ராமாயணமோ இல்லை பாகவதமோ ஏதாவது சொல்லுங்கோ, அதெல்லாம் நான் கேட்டுருக்கேன், அதெல்லாம் விட்டுட்டு பிரியறதை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க, அதுவும் காத்தால் நான் வந்த உடனே வேறு ஏதாவது பேசுங்கோ அப்படிங்கிறாராம். உரிமையோட ஒரு ஸ்டர்னாக சொல்கிறாராம். ஏன்னா பெருமாள் கிட்ட அப்படி ஒரு உரிமை வந்துருத்தான். பெருமாள் இவரை வந்து இவர் கூட பேசுகிறத வச்சு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாராம் பெருமாள் கிட்ட. அப்புறம் வந்து பெருமாள் உடனே சொல்கிறான், சரி 7.5 மாதம் வேண்டாம், ஒரு 7.5 வாரம், திரும்பி இதே தான், நான் இப்போ தானே சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே என்னத்துக்கு பிரிவை பற்றி பேசுகிறீங்க, என்னால் அவங்கள பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்றாராம். சரி வேண்டாம், 7.5 வாரம் கூட வேண்டாம், 7.5 நாள், ஐயோ கடவுளே அப்படிங்கிறாராம் திருக்கட்சி நம்பி. இப்போ தான் சொன்னேன் நான் பிரிவை பற்றி பேச வேண்டான்னு, 7.5 நாளுன்றீங்க, இப்போது என்னால் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னோடனே சரி வேண்டாம் விடு, ஒரு 7.5 நாழிகை அப்படின்றாராம். நாழிகைனா ஒரு நாழிகை, அந்த காலத்தில் நாழிகை சொல்லுவாள், நாழிகை ஒரு நாழிகை இஸ் ஈக்குவல் டு 24 மினிட்ஸ், 24 நிமிஷம். ஸோ அப்படின்னா 7.5 நாழிகைனா 180 மினிட்ஸ் அந்த கணக்கு வரும். ஸோ ஒரு நாழிகைன்னு சொன்ன உடனே சரி இவர் யோசிக்கிறாராம், இவர் வந்து இந்த பெருமாள் வந்து விடுறதா இல்லை, ஏதோ பிரிவை பற்றி சொல்லிட்டா, 7.5 நாழிகை தானே சொல்கிறாராம். சரி 7.5 நாழிகை ஓகே, ஆனால் அந்த 7.5 நாழிகை முடிஞ்ச அடுத்த செகண்ட் நான் உங்கள் முன்னால் நிற்கணும், நான் எங்கேயும் வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது, அந்த 7.5 நாழிகை முடிஞ்சு உங்கள் முன்னால் நான் இல்லைன்னா நான் என் உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிறாராம். உடனே பெருமாள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ 7.5 நாழிகை பிரிஞ்சா போகிறோன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு மொமெண்ட் அவர் என்ன பண்ணுறாரா, அவரோட கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு தங்க ஹாரம் மறைஞ்சு போகிற மாதிரி அவர் பண்ணிடுறாராம். பண்ண உடனே அந்த அர்ச்சகர் வந்து பூஜை எல்லாம் பண்ணுறச்சு, என்னது இது பெருமாள் கழுத்தில் இருந்த அந்த ஆரத்தை காணுமே, அது வந்து யாரோ புதுசாக அப்போ தான் போட்டிருக்கிற ஆரம், அதை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ராஜா வந்து கேட்குறாராம், அந்த சந்நிதிக்குள்ளே யார் இருந்தான்னு உடனே திருக்கட்சி நம்பி தான் ஆலவட்டத்தால் விசிறின்னு இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாளாம். நம்மளான்னா ஜெயிலில் போட்ட உடனே பார்த்தியா எப்படி ஒரு அவமானம் வந்துருத்தோ, இப்போ ஏற்பட்ட ஒரு அவமானம் பாரு, இதெல்லாம் நமக்கு தேவையா, இதுக்கப்புறம் நம்மளை யார் மதிப்பா, ஸ்ரீரங்கத்துக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுமே, இந்த மாதிரி ஒரு அவமானம் நமக்கு தேவையா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் திருக்கட்சி நம்பி அப்படி நினைக்கலையாம். திருக்கட்சி நம்பி ரங்கா வரதா பெருமாளே அப்படின்னு அவரையே நினச்சிண்டு அவரையே வேண்டின்னு இருந்தாலாம். 7.5 நாளைக்கு முடிஞ்ச கையோடு அவரே அந்த திரும்பி அந்த செயினை மறைச்ச செயினை வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு உடனே அந்த அர்ச்சகர் பார்த்தாராம், ஆஹா இங்கேயே இருக்குது, மாலைக்கு நடுவில் மறைஞ்சிருந்தது, நம்ம தான் சரியாக பார்க்காம விட்டுட்டோன்ட்டு ராஜா கிட்ட போய் சொன்ன உடனே ராஜா, ஐயோ பாகவத அபராதம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பியும் ஐஷன் வந்து திருக்கட்சி நம்பிய சன்னதியில் விட்டுட்டாராம். ஸோ அந்த மாதிரி 7.5 வருஷத்தோட அந்த பலனை வந்து 7.5 நாழிகையில் பெருமாள் முடித்தார்னா உடனே சனி பகவான் கேட்குறாராம், எப்படி இப்படி ஒரு பக்தருக்காக நீங்கள் இப்படி அழகாக இது பண்ணீங்கன்னு சொன்ன உடனே வரதர் சொல்கிறாராம், அந்த பக்தனை வந்து என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, அதுதான் உண்மை, அந்த பக்தனால் என்ன பிரிஞ்சிருக்க முடியாதுன்றது வேறு விஷயம், என்னால் அந்த பக்தனை பிரிஞ்சிருக்க முடியாது, அதனால நான் யோசித்து பார்த்தேன், அதனால தான் அதை 7.5 நாழிகையாக மாற்றினேன்னு சொல்கிறாராம். அப்பேற்பட்ட ஒரு பெருமாள் வந்து ஒரு பக்தனுக்கு அப்படி ஒரு அன்பு செலுத்துகிறாருன்னா அது இந்த இடத்துல தான். ஸோ இந்த மாதிரி திருக்கட்சி நம்பி வந்து பெருமாள் உரைக்க அவர் எல்லாத்தையும் அவர் பெற்றுக்கொண்டாராம். அவர் உரைக்கனா பேசுறது, அவர் பேச எல்லாம் தெரிஞ்சிருந்தாராம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜர் என்ன பண்ணாராம், இவர்கிட்ட திருக்கட்சி நம்பிக்கும் ராமானுஜருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. குழந்தையிலேருந்து திருக்கட்சி நம்பி
ராமானுஜரை பார்த்து வளர்த்தவர், குழந்தையிலேருந்து பார்த்துருக்கார். இவர் வயதானவர், திருக்கட்சி நம்பி வயதானவர், ராமானுஜர் வந்து சின்னவர் தான். அப்போது அவருக்கு வந்து பேரே வந்து இளைய ஆழ்வார்னு தான் சொல்லுவாள். கல்யாணம் ஆகி அவர் வந்து இளைய ஆழ்வார்னு தான் அவரை எல்லாரும் கூப்பிடுறது வழக்கம். ராமானுஜர்னு அவருக்கு சந்நியாசம் வாங்கினதுக்கப்புறம் தான் அவருக்கு பேர் ராமானுஜர்னு மாறித்து. ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு வந்து என்னென்னா மனசில் ஏதோ சில கேள்விகள்லாம் இருந்துதான். ஆனால் அது என்னன்றதை திருக்கட்சி நம்பிக்கிட்ட சொல்லலை. மனசில் ஆனால் அதை போட்டு அந்த கேள்வியெல்லாம் சரியான்றது கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அவர் உடனே திருக்கட்சி நம்பியை கூப்பிட்டுட்டு, என் மனசில் சில கேள்விகள் இருக்குது, அந்த கேள்வியெல்லாம் சரிதானா அப்படின்னு எனக்கு பெருமாளிடம் கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே சரி, ஓஹோ சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆலவாட்டம் எடுத்துன்னு வந்து விசிறின்னு இருக்கிறச்சு பெருமாள் கேட்குறான், ஏதோ மனசில் ஏதோ மனசில் ஓடின்னு இருக்கேன்னு. ஆமாம் சுவாமி, இந்த மாதிரி இளைய ஆழ்வாரை பார்த்தேன், அவர்கிட்ட அவர் மனசில் வந்து ஏதோ ஒரு சில கேள்விகள் ஓடின்னு இருக்கான், அந்த கேள்வியெல்லாம் கரெக்டாக சரியா அப்படின்றது வந்து உங்ககிட்ட கேட்டு சொல்ல சொன்னா அப்படிங்கிறாராம். அப்போ உடனே இவர் பெருமாள் வந்து எல்லாம் அவர் நினச்ச அத்தனை கேள்வியும் சரிதான்னு போய் சொல்லிடோ அப்படின்னு. உடனே இந்த திருக்கட்சி நம்பிக்கை வந்து க்யூரியாசிட்டி, அது என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி, அது என்ன கேள்வி நான் தெரிஞ்சுக்கலாமான்ன உடனே பேஷாக தெரிஞ்சுக்கலாமேன்று பெருமாள் வந்து சொல்கிறாராம். இந்த கேள்விகள் அத்தனையும் இந்த காலத்துக்கும் ரொம்ப உகந்த ஒரு கேள்வி தான். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு அகமேவ பரதத்துவம். அகமேவ பரதத்துவம்னா பெருமாள் தான் தான் பரபிரம்மன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி, ஃபஸ்ட்டு பதில். ஸோ அதுதான் ஃபஸ்ட் கேள்வி. பரதத்துவம் யாருன்றது கேள்வி, அதுக்கு அகமேவ பரதத்துவம் அப்படிங்கிறது தான் பதில். ஸோ பெருமாள் தான் பரபிரம்மம் ஒரு பரதத்துவம். அடுத்தது வந்து வேதமே தர்சனம் அப்படின்னா ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, இது ரெண்டும் தனித்தனி. அதுதான் வேதமே தர்சனம். மூணாவது வந்து சரணாகதியே உபாயம். ஸோ ஃபைனல் ரெசார்ட் வந்து சரணாகதி தான். ஸோ இஃப் யூ சரண்டர் கம்ப்ளீட்லி, தட் இஸ் த பெஸ்ட் வே டு கெட் மோக்ஷம். ஓகே, ஸோ அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்ணுவா, அந்த ஏதாவது டிசீசஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பெருமாளை வேண்ட ஆரம்பிப்பா. ஸோ அந்த மாதிரி அந்த அந்திம காலத்தில் வேண்டாம், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்ற மாதிரி நம்ம வந்து இப்போவே நம்மளோட பெருமாள்கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் ப்ரே பண்ணி சொல்லிடணும். இந்த பாரு, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, என் வாய் குளறலாம், என் கண்ணு வந்து மங்கி போகலாம், என்னால் பேச முடியாமல் இருக்கலாம், என் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகலாம், என் கை கால் விளங்காமல் போகலாம், என்னால் உன்னை கூப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்போதைக்கு நான் சொல்லி வைக்கிறேன், நீ வந்து அந்த அந்திம காலத்தில் நான் மறந்துடுவேன், எனக்கு அப்போ தெரியாது, ஏன்னா நான் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தாலும் நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லி வைக்கிறாள். அந்த மாதிரி அந்திம காலத்து ஸ்மிருதி வேண்டாம். இப்போவே ஆரம்பிங்களே, இப்போவே பெருமாளை நினைங்களே, நாமஸ்மரணா பண்ணுங்களே, ஜபம் பண்ணுங்களே, பெருமாளை நினச்சுட்டே இருங்களே, அது வந்து உங்கள் அந்திம காலத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் நாலாவது. அஞ்சாவது வந்து இந்த சரீரம் வந்து மோக்ஷம் அடையும். தட் இஸ் எண்ட் ஆஃப் இந்த சரீரம் முடிவு காலத்தில் மோக்ஷம் அடையும் அப்படிங்கிறது அஞ்சாவது. ஆறாவது வந்து பெரிய நம்பிகளை ஆசிரிக்கணும் அப்படிங்கிறது. தட் இஸ் ஒரு குருஜி எல்லாருக்கும் வேணும், ஒரு குரு வந்து கண்டிப்பாக வேணும். பெருமாள் தெரியறதுக்கு ஒரு குரு மூலியமாக தான் பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும். ஸோ ஒரு குரு தேவை. ராமானுஜரோட கேஸில் வந்து பெரிய நம்பி தான் அவரோட குரு இல்லையா. ஸோ அந்த பெரிய நம்பியை ஆசிரிக்கணும் அப்படிங்கிறது கடைசி, இது ஆறாவது கேள்வி. ஸோ இந்த 6 கேள்வி தான் ராமானுஜர் மனசில் ஓடின்னு இருந்தது. அதை தான் வந்து திருக்கட்சி நம்பியார்கிட்ட சொல்லி பெருமாள் அதை கிளாரிஃபை பண்ணிட்டா. ஸோ எல்லாம் கரெக்டுன்னு. உடனே திருக்கட்சி நம்பியும்
திரும்பி வந்து ராமானுஜர்கிட்ட வந்து சொல்கிறார். சொன்ன உடனே ராமானுஜர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அதில் திருக்கட்சி நம்பிக்கைக்கு என்ன புரியறதுன்னா, பாரு பக்தர் மனசில் இருக்கிறதும் பெருமாள் மனசில் இருக்கிறதும் ஒரே விஷயமா இருக்குது பாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாராம்.